வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். பண பலன்களை பெற நிபந்தனை, போக்குவரத்து கழக ஓய்வூதியர் புகார். ஆகஸ்ட் 20 வெளியான தகவல். ஓய்வூதிய பண பலன் பெறுவதற்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு ஓய்வு பெறுவோரை நிர்வாகம் நிர்பந்திக்கக்கூடாது என்று அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கே. கர்சன் போக்குவரத்து துறை செயலர் உள்ளிட்டோருக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இத்திட்டத்தின் கீழ் பணிக்கொடை மற்றும் இதர ஓய்வு கால பலன்கள் பெற வேண்டுமானால் ஓய்வூதியம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்படுகின்றனர். இப்பிரச்சனையொட்டி ஏற்கனவே கடந்த ஆண்டும் அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் கடிதம் அனுப்பப்பட்டது. இவ்விவகாரம் தொடர்பாக சிஐடியு தொடர்ந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தீர்ப்புக்கு முரணாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. எனவே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களிடம் நீதிக்கு புறம்பான முறையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நிர்பந்திப்பதை கைவிட்டு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பண பலன்களை வழங்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை, நோட்டிஃபிகேஷன்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.